நெல் கொள்முதல் நிலையம் திறந்திடு. வாங்காதே வாங்காதே திறந்திடு திறந்திடு. நெல் கொள்முதல் நிலையம் திறந்திடு. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. ஒரு சென்டர் இங்கே ஒரு சென்டர் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ரெண்டு சென்டர் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ரெண்டு சென்டர் என்ன பண்ணுறாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி விசிலன்ஸ் பிரச்சனை வந்து கோரிக்கை சொல்றீங்களா? கோரிக்கை வந்து மனு கொடுத்துருக்கேன் சார். கலெக்டர் ஆஃபீஸ் மனு போயிடுச்சு. கலெக்டர் இப்போ திறக்கலான்ற மாதிரி லெட்டரும் வச்சுட்டேன். அப்புறம் இப்போ நான் தாசில்தாரை விட்டு இப்போ பேச சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா இங்கேயும் நெல் அறுவடை ஆகிட்டு இருக்குது. எல்லாருமே பக்கத்து ஊர் வரைக்கும் எல்லாமே என்ன சொல்லி கொண்டு போகிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு 1000 ரூபாய் 1500 வந்து அந்த ட்ராவல் சார்ஜ் ஆகுது. நிலம் இருக்குங்க. இங்கே எத்தனை விவசாயிங்க இங்கே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன குட்டி கிராமங்கள்லாம் வந்து நெல் கொள்முதல் திறந்துருக்காங்க. இத்தனை விவசாயிகள் இருந்து நாங்கள் நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு பக்கத்து ஊர் அங்கந்த ஊர் அந்த ஊரெலாம் தூக்கிட்டு அலையிறதா இருக்குது. அது தேவையில்லை. எங்கள் ஊருக்கு தேவை. 5 வருஷமாக இங்கே நெல் கொள்முதல் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்த கட்சிக்காரங்க இப்போ வந்து பார்த்தா இந்த கமிஷன் கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சொல்லி அந்த நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால் அதிகாரிகள் பார்த்து எங்களுக்கு நெல் கொள்முதல் நிலையம் திறந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.